பட் நாங்கள் தயாரிக்கிற ஸ்விட்ச் நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி இன்னைக்கு iOS 15 இருக்கட்டும் 16 இருக்கட்டும் ஜஸ்ட் an OTA அப்டேட் அந்த மாதிரி எங்கள் ஸ்விட்சஸும் அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு கம்பெனி ரன் பண்ணணும்னா வி நீட் டு ஹேவ் எனாமஸ் நாலேஜ். எங்களோட நோக்கமே என்னன்னா ஒருத்தவங்க ஸ்மார்ட் ஹோம் போகணும்னா நம்பர் ஆஃப் டிவைஸஸை குறைக்கணும். நான் ஸ்விட்ச் வாங்கினதோட இது ஒன்று வாங்குங்க, அது ஒன்று வாங்குங்க, இது ஒன்று வாங்கினா எல்லா காஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சியூமர்கிட்ட போகும். இன்னும் ஃபியூ இயர்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து அங்கே போகுதுன்றதுல ஐ எம் வெரி ஷூர். Thanks for sponsoring this episode. Manna Mess, Asaivathil Arogyam. Lakshmi Krishna Naturals, dazzling solutions with natural touch. Start Insights, build a prominent venture. Dr. Aishwarya's Nature Care Center, delivering nature's gift to mankind. மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை நேச்சுரல்ஸ். நம்மளோட மேஜிக் பெண்கள் சீரீஸில் நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் விமன் ஆண்டர்பிரனர்ஸோடது நம்ம கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க பிளிங்க் ஸ்மார்ட் ஹோம்ஸோட டைரக்டர் ஐஸ்வர்யா செந்தில்நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் ஸ்மார்ட் ஹோம்ஸ் பற்றி பேசலாம். ஹாய் மேம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் குட், இறைவனர்களால் நல்லாவே இருக்கேன். சூப்பர். ஸ்மார்ட் ஹோம்ஸ் பற்றி, உங்களுடைய ஜேர்னி பற்றி, டெக் சார்ந்த விஷயங்கள் நிறைய நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீட்டில் அக்கா அண்ணா இருக்காங்க அப்படின்னா, அக்கா கம்பேர் பண்ணும்போது அண்ணா டெக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டெக்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஓகே, ஸோ டெக்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்றதை விட டெக் எனக்கு திணிக்கப்பட்டது, அப்படி தான் நான் சொல்லணும். பிகாஸ் ஐ எம் நாட் அ டெக்னிக்கல் பர்சன். நான் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கிற ஒரு பர்சன் தான். தட்ஸ் மை போர்ட்ஃபோலியோ. ஆனால் என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றப்போ ஆஸ் அ ஒய்ஃப் ஐ ஹேட் டு ஹெல்ப் ஹிம். அண்ட் நான் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கிறேன், என்னால் டெக் நான் தெரிஞ்சுக்க வேண்டாம், ஆப்ரேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்னு இருக்கவேன். இன்னைக்கு ஒரு கம்பெனி ரன் பண்ணணும்னா வி நீட் டு ஹேவ் எனாமஸ் நாலேஜ். எல்லா செக்மெண்ட்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டெக்கை நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த கிரெடிட் அவருக்கு தான். பிளிங்க் ஸ்மார்ட் ஹோம்ஸோட கம்ப்ளீட் டெக் இஸ் ரன் பை மை ஹஸ்பண்ட் செந்தில்நாதன். ஸோ ஹீ டீச்சர்ஸ் மீ த டெக். லாஸ்ட் 3 இயர்ஸாக ஐ ஹேவ் மென்டர்ஸ் டீச்சிங் மீ மை டெக். ஸோ பரமேஸ்வர் பாபுன்னு சொல்லிட்டு என்னோட டெக்னிக்கல் மென்டர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ எதுவுமே தெரியாத என்னை ஒரு டெக்னிக்கல் பர்சனாக ஒரு டெக் கம்பெனியில் ஒரு டிரெக்டராக இருக்கேன்னா தட்ஸ் பிகாஸ் ஐ ஹேவ் அன் எனாமஸ் நாலேஜ் ஷேரிங் ஃப்ரம் ஆல் தீஸ் பீப்புள். ஸோ டெக் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ்குள்ளே நம்ம இருக்கோம். பர்டிகுலராக ஸ்மார்ட் ஹோம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஸோ வை ஸ்மார்ட் ஹோம்ஸ் அப்படின்றதுக்கும் காரணம் என் கணவர் தான். ஸோ அவர் ஒரு சிவில் இன்ஜினியர். ஸோ சிவில் அண்ட் டெக் அவர் ஆல்ரெடி இன்கார்பரேட் பண்ணிட்டு இருந்தார் அவர் ஆஃபீஸில். ஸோ வி வேர் லிவிங் இன் சிங்கப்பூர். ஸோ ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 10-12 வருஷம் சிங்கப்பூரில் இருந்தோம். ஸோ அப்போ அவருக்கு பேக் டு இந்தியா வரணும், நம்மளே ஒரு தொழில் தொடங்கணும், வேலைக்காக போகக்கூடாது, நம்ம ஒரு தொழில் தொடங்கணுன்றப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்னால் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் எடுத்து நடத்த முடியும். பிகாஸ் ஆப்ரேஷன்ஸ் கிட்டத்தட்ட மாறலாம், பட் ஆனால் ஓரளவு ஒரு சேம் கேட்டகரியில் தான் வரும். பட் ஆனால் அவர் சிவில் இன்ஜினியராக இருந்தனால சரி ஓகே எனக்கு சிவில் சம்மந்தமாக ஒன்று பண்ணணும், எதர் பில்டிங்ஸாக இருக்கட்டும் இல்லை அதில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஸ்மார்ட் ஹோம் ஸ்மார்ட் ஸ்விட்சஸ் அப்போ இந்தியாவில் பூம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மக்கள் அங்கங்கே பரவலாக அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது, இல்லை இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு ஆரண்டி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உருவாக்கணும் அப்படின்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வந்தோம். ஸோ ஸ்மார்ட் ஹோம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இது அஃபோர்டபுளாக இருக்கும்? ஸோ கரண்ட்லி எஸ், ஸ்மார்ட் ஹோம்ஸ் எல்லாருக்கும் ஆன பொருளா அப்படின்னா இனிமே தான் அது மாறணும். இட்ஸ் அன் ஆஸ்பிரேஷனல் ப்ராடக்ட். பட் ஆனால் வென் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட், இப்போ ஒரு 2 BHK எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60,000 to 70,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ROI இருக்கும். ஓவர் த 2 years உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட் கிடைக்க போகுது. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் இருக்குது. அண்ட் எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜ். ஸோ இது சோலார் மாதிரி அதுவே எலக்ட்ரிசிட்டியை மிச்சம் பண்ணிக்காது. ஆனால் இப்போ நம்ம கரெக்டாக நம்ம டிவைசஸ் எல்லாத்தையும் ஸ்கெட்யூல் மானிட்டர்லாம் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டியில் கண்டிப்பாக ஒரு பில் சேஞ்ச் இருக்கும், கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ROI இருக்கும். ஸோ இட் இஸ் அன் அஃபோர்டபுள் தான். ஆனால் எல்லாருக்குமான ப்ராடக்ட்னா இனிமே தான் எல்லாருக்குமான ப்ராடக்டாக இது மாறணும். ஸோ இது எல்லாருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா? அப்போது ப்ரிடாமினென்ட்லி எல்லாருக்கும் என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா, எதனால் நான் ஸ்மார்ட் ஹோமுக்கு ஷிஃப்ட் ஆகணும், ஏன் இப்படியே இருந்தால் என்ன? ஸோ எதுக்காக நீங்கள் ஸ்மார்ட் ஹோமுக்கு மாறணும் அப்படின்ற ஆன்சருக்கு இப்போ நம்ம வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்பர் 1 ஏஸ்தட்டிக் லுக். இந்த ஸ்விட்ச் எல்லாம் சுற்றி பார்த்துருக்கீங்களா? 100 வருஷமாக அதே ஸ்விட்ச் தான் இருக்குது. ஸோ இன்டீரியர்ஸ் ஆகட்டும், நம்ம வீடு எப்படி கட்டுறோன்றாகட்டும், என்ன குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் போடுறோமா இருக்கட்டும், எல்லாமே நிறைய வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த ஸ்விட்ச் நம்ம அதே மாதிரி தான் ட்ரெடிஷ்னல் டிக்டாக் ஸ்விட்ச் தான் போடுறோம். ஸோ ஒரு ஏஸ்தட்டிக் அப்பியரன்ஸ் நமக்கும் தேவைப்படுதில்ல. தெர் நீட்ஸ் அ ஃப்ரெஷ் சேஞ்ச். எனக்கும் ஒரு ஸ்விட்ச் போர்டை பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்தால் நல்லா இருக்கும்ல.
அண்ட் அந்த ஸ்விட்ச் போர்டு இன்னும் ஸ்மார்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும். நான் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஐ மீன் ஆல் த அப்ளையன்சஸ் பொறுத்தளவில் எந்த அப்ளையன்சஸ் ஆன் ஆயிருக்கு ஆஃப் ஆயிருக்கு எனக்கு அது ஒரு நிம்மதி தருது. ஸோ நான் நிறைய தடவை நான் வேலை பார்க்கும் போதே யோசிச்சிருக்கேன், வீட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணேன்னா இதெல்லாம் ஆன் பண்ணிட்டு தான் வந்துட்டேன்னா நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட அண்டர் த மைண்ட் எனக்கு இது ஓடிட்டே இருக்கும். ஈவினிங் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு ட்ரிப்பு போகும்போது நினச்சிருக்கோம் கேஸ் ஆஃப் பண்ணோமா, ஸோ ஹீட்ரு கடைசியாக குளிச்சோமே ஹீட்ரு ஆஃப் பண்ணோமா, ஸோ இதெல்லாம் ஓடிட்டே இருக்கும். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது. ஸோ அதுக்காக நம்ம ஸ்மார்ட் ஹோம் போகலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். செக்யூரிட்டியும் இது எனாமஸ் செக்யூரிட்டி ரீசன்ஸும் கொடுக்குது. இப்போ நாங்கள் டோர் லாக்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டோர் லாக்ஸ், ஸோ தட் ஆக்சஸ் யாருக்கு எதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஹோம்ஸ் டெக் அப்படின்னு வரும்போது இது கூடவே வர இன்னொரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி அப்படிங்கிறது டே பை டே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஒரு 2 வருஷம் கழிச்சு அவுடேட்டட் ஆகிடுது. ஸோ நான் இன்றைக்கி என்னோட ஸ்மார்ட் ஹோம்ஸில் இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு நான் பில்ட் பண்ணிடுறேன். 2 வருஷம் கழிச்சு இது அவுடேட் ஆகிடுச்சுன்னா திரும்ப நான் ஸ்பெண்ட் பண்ணணுமா? எஸ், ஸோ திஸ் இஸ் அ வெரி ரைட் கொஸ்டின் டு ஆஸ்க் ஹியர். இப்போ கரண்ட் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்குற ப்ராடக்ட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். பட் நாங்கள் தயாரிக்கிற ஸ்விட்ச் நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி இன்னைக்கு iOS 15 இருக்கட்டும் 16 இருக்கட்டும், இட்ஸ் ஜஸ்ட் OTA அப்டேட். அந்த மாதிரி எங்கள் ஸ்விட்சஸும் அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் வந்து எங்ககிட்ட வரலாம், எங்கள் டெக்னாலஜி 1.0 இருக்குது, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரன் ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு 2.0 3.0 எங்களோட டெக் டீம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதை யூஸ் டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்து வர்றவங்களுக்கு அதிக ஃபீச்சர், முன்னாடி வரவங்களுக்கு கம்மி ஃபீச்சர்னு இல்லை. இன்றைக்கி வாங்குறவங்களும் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரு ஜஸ்ட் OTA அப்டேட் மூலமாகவே அவங்க பண்ணிக்க முடியும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி செக்யூர்ட். அதனால தான் நாங்கள் தனியாக எங்களுக்குன்னு எந்த ஆப் ஒரு க்ளவுடோ எங்களுக்குன்னு நாங்கள் வைக்கிறது இல்லை. ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அலெக்ஸா கூகுள் ஒரு சிரியிலே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதெல்லாம் எப்பப்போ அப்டேட் ஆகுதோ உங்கள் ஸ்மார்ட் ஹோமும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ ஒரு ஆள் எடுத்தாலும் அட்மோஸ்ட் டெக்னாலஜி, ஸோ அன்னைக்கு எந்த ஹையஸ்ட் டெக்னாலஜியோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போது ஆஸ் அ கம்பெனி சைடில் இருந்து இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்டாக இருக்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கும்போது உங்களை நீங்கள் எப்படி இதுக்காக தொடர்ந்து எக்யூப் பண்ணிக்கிறீங்க? ஸோ அதுக்கு நம்ம ஈக்கோ சிஸ்டமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். பிகாஸ் செந்தில்நாதன் அண்ட் ஐஸ்வர்யா இந்த 2 இண்டிவிஜுவலாக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிருக்கிற எனாமஸ் எங்கள் ப்ராடக்டாகவே இருந்திருந்தாலும் அதில் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற நாலேஜ் எங்களுக்கு கிடச்சிருக்காது. பட் இன்றைக்கி நாங்கள் ஏகப்பட்ட இன்குபேஷன் சென்டர்ஸ்க்கு போகிறோம், இன்குபேட்டர்ஸ் எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் அப் டிஎன் ஹெல்ப் பண்ணுறாங்க, இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கம்லேருந்து மென்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது எங்களை ரைட் பர்சனுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற டெக்னாலஜி ஹெட்ஸுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எங்களை மென்டர் பண்ணி இதெல்லாம் தான் தேவை. இன்றைக்கி என்னோட ஒரு ஸ்விட்சில் என்னால் ஒரு 1000 ஃபீச்சர் கொண்டு வந்து வைக்க முடியும். பட் அது உங்களுக்கு தேவையான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த 1000 ஃபீச்சரும் உங்களுக்கு தேவையா, அந்த 1000ஐயும் நான் உள்ளே இன்கார்பரேட் பண்ணேன்னா அந்த 1000ஓட காசையும் நான் ஒரு மக்கள்கிட்ட தான் அதை திருப்பி வாங்கணும். பட் ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதான் நான் கொடுக்கணும். இப்போ திடீர்னு ஒரு 2 பேக்கெட் பிரியாணி அவங்க கொடுக்க முடியாது இல்லை. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும். அதுக்கு மென்டர்ஸ் நம்ம ஈகோ சிஸ்டமில் நிறையாவே அவைலபிளாக இருக்காங்க. பிளிங்க் பொறுத்தளவில் டே 1 நான் இங்கே வரும்போதுலேருந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்க டைம் வரைக்கும் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் தட் நிறைய மென்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. பேர் சொல்ல ஆரம்பிச்சா அந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாக நான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லா மென்டர்ஸும் எங்களை மென்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இனியும் பண்ணுறேன்ற உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. புது வர மென்டர்ஸோடையும் நாங்கள் கண்டிப்பாக கோஆர்டினேட் பண்ணி ப்ராடக்ட் எப்படி எடுத்துகிட்டு போகணும், மக்களுக்கு எது தேவை அதை கரெக்டாக பூர்த்தி செய்கிறதுல ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் சொன்னீங்க நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து பீப்புளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போது நம்ம டிவைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டிவைசஸ் வந்து ஒரு கம்பெனி சார்ந்து இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எப்படி இன்கார்பரேட் பண்ணி ஒரே சொல்யூஷனாக கொடுக்குறீங்க? யா, ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு ஸ்விட்ச் மேனுஃபேக்சர். ஏன்னா எங்களோட மேக்ஸிமம் ஃபோக்கஸ் வந்து எங்களோட ஸ்விட்சஸ் டச் ஸ்விட்சஸில் தான் இருக்குது. ஸோ 2, 4, 6, 8, 12, 16, 18 அந்த மாடியூல்ஸில் இருக்க டச் ஸ்விட்சஸை தயாரிக்கிறோம். ஸோ ப்ளக்ஸாக இருக்கட்டும், சென்சார்ஸாக இருக்கட்டும், லாக்ஸாக இருக்கட்டும், அதையும் தயாரிக்கிறோம். ஒரு பை ப்ராடக்டாக தயாரிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் ஏசியை நான் தயாரிக்கவே இல்லை. ஸ்மார்ட் ஏசியை தயாரிக்கிறதுல நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட எங்களோட ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கும். நாளைக்கு நீங்கள் ஒரு டிஷ்வாஷர் வாங்குறீங்க, ஸ்விட்ச் வாங்குறவங்க நாளைக்கு டிஷ்வாஷரும் வாங்குவாங்க. ஸோ டிஷ்வாஷர் வந்து அதுவும் எங்களோட டெக்னாலஜியில் ஒர்க் ஆச்சுன்னா அதோட ஈஸியாக இன்டகிரேட் ஆகிக்கும். இதுக்குன்னு ஒரு தனி ப்ராசஸ்க்குள்ளே போக தேவையில்லை. எங்களோட ப்ராடக்டோட யூஎஸ்பியே என்னென்னா, நாளைக்கு ஒரு சாம்சங் ஸ்மார்ட் டிவி வாங்குறீங்க, ஒரு எல்ஜியில் வாஷிங் மிஷின் ஸ்மார்ட் வாஷிங் மிஷின் வாங்குறீங்க. ஸோ எல்லாத்தையும் பிளிங்கில் வாங்க வேணாம், நீங்கள் ஸ்விட்சை பிளிங்கில் வாங்குங்க, மற்றதெல்லாம் அந்தந்த பிராண்டில் வாங்குங்க. எல்லாமே ஈஸியாக ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கும் அண்ட்
எல்லாமே லோக்கலி பேசிக்கும். ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்போ ஒரு க்ளவுடோ எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட் ப்ரொசீஜர்ஸ்குள்ளெல்லாம் போகாமல் ஈஸியாக 4 சவுத்துக்குள்ள என்ன நடக்குதோ அது அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ இங்கே அந்த கொஸ்டின் வருது, டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் வந்து இதுக்கான இன்டகிரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஈஸி லாங்குவேஜாக இருக்குன்னு. இந்த இன்டகிரேஷன் எப்படி நடந்துச்சு? ஸோ இந்த இன்டகிரேஷன்றது நாங்கள் மேட்டர் ஒரு த்ரெட் ப்ரோட்டோக்காலில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நான் சொல்கிற நிறைய இந்த மாதிரி கம்பெனிஸும் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் இந்த மேட்டர்னு சொல்கிறது. ஸோ அதில் அவங்களும் மெம்பராக இருக்காங்க. அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் அவங்க ஒரு ஸ்டாக்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸ்விட்சஸ்க்கான ஸ்டாக்ஸை நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம், அவங்கவுங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்கவுங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த சாஃப்ட்வேருக்கு நாங்கள் அடாப்ட் பண்ணி ஸ்டாக்ஸ் பில்ட் பண்ணுறதுனால இது எல்லாமே ஈஸியாக இன்டெகிரேட் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு அவங்க வேறு டிவைசஸ் நம்பர் ஆஃப் டிவைஸ் நம்ம வீடே எடுத்தோம்னா இன்னைக்கு டிவைஸ்க்கு பஞ்சமே இல்லை. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஏகப்பட்ட டிவைசஸ் இருக்குது, நமக்கு அதோட தேவைகளும் இருக்குது. ஸோ நாங்கள் எப்படி ஆஸ் அ கம்பெனி, நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப், ஸோ எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்விட்சை எப்படி பெட்டராக பர்சனுக்கு கொண்டு போகிறது, ஒரு கன்சியூமருக்கு தேவையான ஸ்விட்சஸை எப்படி வந்து டெலிவர் பண்ணுறது, அதோட பை ப்ராடக்ட்ஸ் எப்படி கொடுக்குறதுன்றது மட்டும்தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இப்போ நம்மளோட ஒரு டிவைஸும் அப்டேட் ஆகிட்டே இருக்கோ அதே அளவுக்கு நம்மளோட அந்த ஸ்விட்சும் அப்டேட் ஆகிட்டே கண்டிப்பாக கண்டிப்பாக. இட்ஸ் லைக் மொபைல் ஃபோன் ஆன் யுவர் வால் தான் நான் சொல்லணும். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஃபார் எக்ஸாம்பிள் வாங்குறீங்க, இன்றைக்கி ஆண்ட்ராய்டில் என்ன இருக்கோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில், ஐ மீன் அந்த இதில் நீங்கள் போயிட்டுருப்பீங்க, ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸில் போயிட்டுருப்பீங்க. நாளைக்கு அதே ஆண்ட்ராய்டு ஓவர் நைட்டில் அப்டேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகுதுல்ல, அதே மாதிரி நம்ம ஸ்விட்சஸ்லேயும். பிளிங்கோட ஒரு யூஎஸ்பியாக நான் பார்த்தது வந்து நோ இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க, பட் டெக்கோட பேஸ் அப்படின்னு பார்த்தாலே இன்டர்நெட் இருக்கணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த ஸ்டாக்ஸ் தட் வி ஆர் பில்டிங் ஆன் டாப். ஸோ இது ஒரு டீப் டெக் ஐஓடி கம்பெனி. நாங்கள் ஹார்ட்வேர் அண்ட் ஃபர்ம்வேரை இன்டெகிரேட் பண்ணாலும் டெக்கில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அதுக்கு மேலே ஸ்டாக்ஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இப்போ வீட்டுக்குள்ளே ஒரே நெட்ஒர்க்குள்ளே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஆஃபீஸில் ஒரே நெட்ஒர்க்குள்ளே எல்லா ப்ராடக்ட்ஸும் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அது ஒரு மெஷ் ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்டே இன்டர்நெட்டை ரெக்வயர் பண்ணாது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற என்ன பண்ணும், இன்டர்நெட் தேவையா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கும். ஸோ டூ மச் ஆஃப் டிவைசஸ் போய் இன்டர்நெட் அந்த நம்மளோட ரவுட்டரில் உட்காந்தாலும் அந்த ஸ்லோனஸ் வந்துடுது இல்லை. ஸோ அதனால அந்த மெஷ் கிரியேட் ஆகிறனால இன்டர்நெட்டே இல்லாமல் அதே நெட்ஒர்க்குள்ளே அது யூஸ் ஆகும். பட் இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உலகத்தோட ஒரு மூலையிலேருந்து நீங்கள் வீட்டை கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை தான். ஸோ அந்த நெட்ஒர்க்குள்ளே இருக்கும்போது அந்த நெட்ஒர்க்லோட குறைச்சி இன்டர்நெட்டே இல்லாமல் மெஷ் ஃபார்ம் பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க வீட்டில். அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேயோட ஃபுட்டேஜ் வந்து வேணும். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு ஏதோ பவர் இல்லை, நெட் இஷ்யூஸ், அதனால் வந்து அந்த ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் நான் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சிசிடிவி போட்டதுக்கான அந்த ஒரு பர்பஸ் வந்து அந்த இடத்துல இல்லாமல் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி டேட்டா ஸ்டோர் ஆகுது, சிசிடிவியோட இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகுதுல்ல. ஸோ நம்மளோட ஸ்விட்சோடது உங்கள் ஃபோனில் கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்துடும். ஸோ வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் இன் வேஸ் வேர் யூ கேன் கம்ப்ளீட்லி சி ஒரு எப்பப்போ யார் என்ன ஆன் பண்ணியிருக்கா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்டகிரேஷன் உங்கள் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள் ஃபோன் ஸ்விட்சோட டிரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கு, ஸ்விட்ச்குள்ளே இருக்கிற மெமரி ஒரு மெமரி கார்டில் இதாகல. ஸோ தட்ஸ் வாட் வி சே தட் இட் டசன்ட் கோஸ் டு அன் எக்ஸ்டர்னல் கிளவுட். ஸோ உங்களோட ஃபோனுக்கு டிரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் வி ஆர் ஆல்சோ ஃபியூச்சரிஸ்டிக்காக இனிமேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு தனி R&D டீமே உட்காந்து மண்டே உடச்சிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வில் மேக் ஷுர் தட் இந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்மார்ட் ஹோம்ஸ் எஸ் சீனியர் சிட்டிசன்ஸ், ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம இந்த டெக்னாலஜியை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது லிட்டில் பிட் சேலஞ்சிங்காக இருக்கும் இல்லையா? எஸ். ஸோ எங்களோட இன்னொரு யூஎஸ்பியும் அதுதான். ஸோ இது வந்து ரொம்ப டெக் தெரிஞ்சவங்க, உனக்கு தெரியும்பா டெக்னாலஜி, எனக்கு தெரியாது, அதனால எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் டிசைன் ஸோ தட் யூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு இருக்கிற ஒரு சீனியர் சிட்டிசன் வரைக்கும் வீட்டில் இருக்க ஸ்விட்சை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டச் பண்ணலாம், வாய்ஸ்னால கண்ட்ரோல் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க சீனியர் சிட்டிசன்ஸும் ரொம்ப அழகாக டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அலெக்ஸா ஸ்விட்ச் ஆன் த லைட், அலெக்ஸா ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ்னு உட்காந்த இடத்துலேயே சொல்லலாம். இட் மேக்ஸ் தியர் லைஃப் கம்ஃபர்டபுள் ஆல்சோ. அண்ட் அவங்க ஃபோன் இப்போ எல்லாரும் மேக்ஸிமம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வச்சுருக்காங்க, ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம், தனி ஆப்ஸ் தேவை கிடையாது. ஸோ வி ஹவ் ஆல்சோ டெஸ்டட் அண்ட் ட்ரையல் ரன் வித் அ லாட் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ். அவங்களுக்கு இது யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு டெக்னாலஜி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்த கேமை விட்டு நம்ம விலைக்கு வைக்கிறது இல்லை. ஸோ தே கேன் யூஸ் தீஸ் ப்ராடக்ட்ஸ் அட் ஈஸ் அண்ட் இட் இஸ் ஆல் given in market trials and tested. ஸோ நிறைய உங்களோட டீம் பற்றி சொன்னீங்க, R&D பற்றி சொன்னீங்க, நிறைய வேலைகள் பின்னாடி இதுக்கு பின்னாடி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங், இன்வெஸ்டிங். ஸோ உங்களோட அந்த ஃபண்டிங் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஸோ எங்களோட ஃபண்டிங் ஜேர்னி வந்து 3 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. ஸோ வி ஜஸ்ட் கேம் வித் ஒன் ப்ரெசன்டேஷன், ஒரு பிபிடியோட தான் நான் சென்னையில் வந்து என்ட்ரு ஆனேன். ஸோ ஃபர்ஸ்ட் சில ஃபாரம்ஸில் பிச் பண்ணி கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் கிடச்சிச்சு, ஓகே ஒர்க் பண்ணுங்கள், அடுத்த லெவலுக்கு போங்க, அதுக்கப்புறம் ஃபண்டிங் இது பண்ண. ஸோ அப்போ
தான் வந்து எனாமஸாக டான்சீட் கிராண்ட்ஸ் பண்ணுறோம் இது பண்ணுறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் நிறைய கிராண்ட்ஸ் ரோல் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ போஸ்ட் கோவிட் அப்போ தான் நம்ம ஈகோ சிஸ்டமும் கொஞ்சம் தலையிடுந்து ஓகே நீ அடுத்தது கோவிட்லாம் முடிஞ்சிடுச்சு லெட்ஸ் கோ இன் டு ஒர்க்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ ஃபியூ யூடியூப் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டார்ட் அப் டீமில் ரெஜிஸ்டர் பண்ணோம் அண்ட் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணோம், டிபிஐடி வாங்கினோம். அதுக்கப்புறம் டிரெக்டாக இன்குபேஷன்ஸ் போனோம். ஸோ இன்குபேஷனில் வந்து அண்ணா இன்குபேஷனில் நாங்கள் இன்குபேட் ஆனோம் அண்ட் வேல்டெக்கில் போனோம். எங்களோட ஃபஸ்ட்டு ஃபண்டு நிதி பிரயாஸ்ன்ற ஒரு 10 lakh கிராண்ட். ஸோ அதில் 10 lakh அப்ளை பண்ணதுக்கப்புறம் 4 lakh கிடச்சிச்சு. ஸோ அது வந்து வேல்டெக்லேருந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் அண்ணா இன்குபேஷனில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஏகப்பட்ட கிராண்ட்ஸ் கிடச்சிச்சு. எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த இன்குபேட்டர்ஸ் எங்களை மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ இங்கே ஒரு கிராண்ட் இருக்குது, நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள், இது உங்களுக்கு செட் ஆகும், இது உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கே எங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க தேவைப்பட்டாங்க. ஸோ எல்லா இன்குபேஷன்ஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு எஸ்ஐஎஸ்எஃப் வந்து அமிர்தா யூனிவர்சிட்டிலேருந்து கிடச்சிச்சு. ஸோ கேரளாலேருந்து அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 45 lakhs கிட்ட கிராண்ட்ஸ் வாங்கி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கம்பெனியை நாங்கள் டெவலப் பண்ணோம். அண்ட் அந்த கிராண்ட்ஸ் வாங்கினது ஃபண்டிங் மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுத்துச்சு. ஸோ இப்போ ஒரு 4 லட்ச ரூபா அவங்க கிட்டேருந்து வாங்குறோன்னா அப்படியே நான் வாங்கிட்டேன் தட்ஸ் இட் அப்படின்ற மாதிரி இருக்காது. இந்த 4 லட்ச ரூபாய் எங்கே யூஸ் பண்ணீங்க, எதுக்கு யூஸ் பண்ணீங்க, எப்படி யூஸ் பண்ணீங்க, எந்த மாதிரி டீம் ஹையர் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரம் டே 1 அவங்க எங்களை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது அவங்க எங்களை பண்ணது இன்றைக்கி நாங்கள் அடுத்த செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்படி தான் அவங்க கேட்பாங்க, இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அங்கே ஒரு மாக் பிச் பண்ணுறோம், ஒரு பிச் பண்ணுறோம். ஸோ ஒரு 10 பேர் முன்னாடி நம்ம ப்ராடக்ட்டை சொல்லும்போது அவங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் வருது. ஸோ ஃபண்டிங்கோடு சேர்த்து மென்டரிங்கும் கொடுத்தாங்க. ஸோ விச் ஹெல்ப்ட் அஸ் ரன் த டீம் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 years. ஸோ கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் மூலமாக மட்டுமே இந்த லாஸ்ட் 3 years வந்து கம்பெனியை ரன் பண்ணி R&D முடிச்சு மேனுஃபேக்சரிங்கும் முடிக்க முடிஞ்சதுன்னா நான் தமிழ்நாடு ஈகோ சிஸ்டம்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கமோட ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஸ்டார்ட் அப் சிங்கம்ன்றது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஸோ யூஸ்வலி இது ஷார்க் டேங்க்ஸோட கம்பேர் பண்ணல, பட் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறோம்னா கண்டிப்பாக ஷார்க் டேங்க்ஸ் பார்க்காத ஒரு ஸ்டார்ட் அப் யாரும் இருக்க முடியாது. எல்லாருமே பார்த்துருப்பாங்க, ஏன்னா லாங் டைமாக அது ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இப்படி ஒரு ஐடியா இருந்தால் இப்படிலாம் காசு தருவாங்க போல், இன்வெஸ்டர்ஸை டிரெக்டாக பிச் பண்ணலாம், ஹெச்என்ஐஸ் அங்கே டிரெக்டாக இருப்பாங்க, நம்மளோட ஐடியாஸ் சொல்லலாம். அப்போ தான் ஃபியூ மந்த்ஸ் பேக் நம்ம வந்து ஒரு போஸ்டர் லிங்க்டின்ல வந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் அப் சிங்கம்னு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டார்ட் அப்பை இன்வைட் பண்ணுறோம், ஸோ நீங்கள் எல்லோரும் அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ இமீடியட்டாக வி அப்ளைட். பட் ஆனால் அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு ப்ராடக்ட் அப்போ தான் R&Dல இருந்துச்சு. ஸோ உடனே ஆரம்பிச்சிட்டா எப்படி தெரியலையே, இப்போ உடனே நம்ம ப்ராடக்ட்டை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு தயக்கமும் இருந்துச்சு. பட் த டீம் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி வண்டர்ஃபுல். ஸோ எங்களை கூப்பிட்டு மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனிங்காக இருக்கட்டும் அண்ட் இன் ப்ராசஸ்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. இப்போ பைலட்ஸ் போடுறதுக்கு, நம்ம ப்ராடக்ட்டை பெரிய பெரிய பில்டர்ஸ்க்கு பிச் பண்ணுறதுக்கு, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை க்யூரேட் பண்ணி காசே கொடுக்கறதுக்கு முன்னாடியே நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த 2 பேர் ஃபவுண்டர்ஸ் ஹேமா சார் அண்ட் பாலா சார் 2 பேரும் they were very actively involved into it. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1600 அப்ளிகேஷன் சொல்கிறாங்க அரவுண்ட் தட் ரேஞ்ச். அதுலேருந்து ஒரு 39 ஸ்டார்ட் அப்ஸை ஆன் ஸ்க்ரீன் கொண்டு போகிறதுக்கு இது பண்ணாங்க. அண்ட் we are very very blessed, நாங்களும் ஒன் among them. அண்ட் அதுலேயும் விமென்ஸ் டே ஸ்பெஷலாக பிளிங்கை சூஸ் பண்ணது இட்ஸ் டாப்னு சொல்லலாம், லைக் க்ரீம் ஆன் த கேக் மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு சொன்னாங்க விமென்ஸ் டேல விமன் இன் டெக்னு உங்களை நாங்கள் போடுறோம் அப்படின்னப்போ இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், மென்டர்ஸாக இருக்கட்டும், லைக் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி இப்படி இறங்கி வந்து ஒரு இன்வெஸ்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பேனலிஸ்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப டவுன் டு அர்த்தாக ஹெல்ப் பண்ணாங்க, விச் மோட்டிவேட்டட் அஸ். சரி நம்ம ஐடியா ஒர்த்து தான், நம்ம வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்போம். ஸோ ஆன் ஏர் இட் இஸ் ஆல்சோ டெலிகாஸ்டட். வி ஹவ் ரேஸ்ட் அரவுண்ட் 1 crore ஆன் த ஷோ. ஸோ வெரி வெரி கிரேட்ஃபுல் டு த டீம். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஸ்டார்ட் அப்புக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ தேர் ஆல்சோ கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் சீசன். ஸோ நிறைய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நானும் செந்திலும் எவ்வளோ நாள் இந்த கம்பெனியை தனியாக ரன் பண்ண முடியும்னு தெரியல. பிகாஸ் வி நீட் அ பிக்கர் டீம், பிக்கர் மைண்ட்ஸ். இவங்க அது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கம்பெனி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்கன்றப்போ why not? So that was a lifetime experience that I've had. I'm thankful to God and the entire team of Startups. So that's a great news actually. Magic 20 team சார்பா எங்களுடைய விஷஸ் உங்களோட அந்த சக்ஸஸ்க்கு. அண்ட் ஸ்மார்ட் ஹோம்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இதை பற்றி பேசும்போது காமனாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இப்போது ஆல்ரெடி ஒரு பழைய வீடு இருக்குது,
அதை வந்து ஸ்மார்ட் ஹோமாக கன்வெர்ட் பண்ண முடியுமா, இல்லை புதுசாக கட்டுற வீட்டில் மட்டும்தான் இதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? இட்ஸ் ஒன் ஆஃப் த பேசிக் பாயிண்ட் தட் ஐ வாண்ட் டு அட்ரஸ். ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுட்டேன், நான் வந்து டிக்டாக் ஸ்விட்ச் போட்டுட்டேன். ஸோ நான் இப்போ என் வீட்டை ஸ்மார்ட்டாக ஆக்க முடியும்னா 100% எஸ் வித் பிளிங்க். பிகாஸ் நீங்கள் வந்து உங்கள் வால் பாக்ஸ் உள்ள எதுவாக இருந்தாலும் இருக்கலாம், பட் பிளிங்கோட டச் ஸ்விட்சஸ் ஈஸியாக நீங்கள் எந்த பிராண்ட் வால் பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் அடாப்ட் பண்ணிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வால்ஸில் டைல்ஸ் ஒட்டியிருக்கலாம், வால்பேப்பர்ஸ் ஒட்டியிருக்கலாம். ஸோ நான் திருப்பி வந்து சிவில் ஒர்க்ஸ் பண்ணுங்கள், வாலை உடைங்க, இது பண்ணுங்கள், எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இட்ஸ் லைக் ஒரு 2 BHK ஆல்ரெடி இப்போ எக்ஸிஸ்டிங் ஹோமை ஸ்மார்ட்டாக மாற்றுறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் தான் தேவைப்படும். ஈஸியாக வந்துடுவோம், பிளாஸ்டிக் ஸ்விட்சஸ் எடுத்துருவோம், வால் பாக்ஸை ரிட்டைன் பண்ணி எங்களோட டச் ஸ்விட்சஸை உள்ளே புகுத்திடுவோம். ஸோ பழைய வீட்டுக்கு போட முடியாதா அப்படின்னே கிடையவே கிடையாது. உங்கள் வீடு எந்த ஸ்டேஜில் வேணாலும் இருக்கலாம், ஒரு வால் பாக்ஸ் உள்ள இருந்தால் மட்டும் போதும், டச் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ புது வீட்டுக்கு மட்டுமா அப்படின்றதே கிடையாது. எனி ஹவுசஸ் wherever there's a switch or a plug, புது வீடு பழைய வீடு, irrespective of that things we can work there. ஸோ நம்ம இப்போ அஃபோர்டபிலிட்டி பற்றி நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்க கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு இது வந்து அஃபோர்டபுளாக இருக்கும், ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி என்னோட டிவைஸை மாற்றணுமா. ஏன்னா ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னு வந்தாலே என்னோட ஃபேன்லேருந்து டிவியிலேருந்து எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்கணும், ஏசிலேருந்து எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்கணும், அப்போ தான் என்னால் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் இதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு? இல்லை, ஏன்னா நாங்கள் எங்களோட இதுவே நம்பர் ஆஃப் டிவைசஸை குறைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வீட்டில் நார்மல் ஏசிஸ் போட்டிருக்காங்க, ஸ்மார்ட் ஏசிஸ் போடாமல். ஸோ நான் ஸ்மார்ட் ஹோமாக போட முடியுமா, அப்போ ஏசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏசியோட பேசிக் ஃபீச்சர்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்வெர்ட் ஃபீச்சர்ஸை கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் ஏசி பண்ணலாம். பட் எக்ஸிஸ்டிங்காக என்னோட லைட்ஸ் போட்டுட்டேன், ஃபேன்ஸ் போட்டுட்டேன், எல்லாமே நான் ஸ்மார்ட் டிவைசஸ், எதுவுமே ஸ்மார்ட் கிடையாது. அப்போது நம்மளோட சாக்கெட்ஸில் போட்டிங்கன்னா அந்த நான் ஸ்மார்ட் அப்ளையன்சஸும் ஸ்மார்ட்டாக மாறிடும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் அப்ளையன்சஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி போய் எல்லாத்தையுமே மாற்றுங்கன்றது இட்ஸ் அ பர்டன் டு யூ. அண்ட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்மார்ட் ஸ்விட்சஸ் வித்துட்டு எக்ஸ்ட்ரா ஹப்போ எக்ஸ்டர்னல்ஸோ விற்கிறதே கிடையாது. பிகாஸ் தேவையே இல்லை. எங்களோட எவ்ரி ப்ராடக்ட் இஸ் அ ரிப்பீட்டர். எங்களோட நோக்கமே என்னென்னா, ஒருத்தவங்க ஸ்மார்ட் ஹோம் போகணுன்னா நம்பர் ஆஃப் டிவைஸஸை குறைக்கணும். நான் ஸ்விட்ச் வாங்கினதோட இது ஒன்று வாங்குங்க, அது ஒன்று வாங்குங்க, இது ஒன்று வாங்கினா எல்லா காஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சியூமர்கிட்ட போகும். இன்னொன்று டூ மச் டிவைஸஸாக இருக்கணும். ஸ்மார்ட்னா என்ன, வித் கம்மி ரிசோர்ஸஸ் நம்ம நிறைய பண்ண முடியும். ஸோ தட்ஸ் த ஐடியாலஜி. ஈஸியாக நான் ஒரு இடத்த கண்ட்ரோல் பண்ணணும், ஆனால் எனக்கு டூ மச் டிவைசஸ் வேணாம். ஸோ அதுதான், நீங்கள் நம்ம ஸ்விட்சோட எதை கனெக்ட் பண்ணிங்களோ அதை ஸ்மார்ட்டாக மாற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட் இருக்குது, இது ஒரு நான் ஸ்மார்ட் லைட் தான். இதோட கனெக்ஷனை நம்ம ஸ்மார்ட் ஸ்விட்சஸில் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபேன்ஸாக இருக்கட்டும், கர்டன் ரேசர்ஸ், anything that is connected to a switch or a plug. ஸோ இந்த டெக் ஃபீல்டில் இருக்கவங்களாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. இப்போ ஒரு ஆடியன்ஸாக எங்களுக்கு தெரியறத விட நீங்கள் வந்து கொஞ்சம் டெக் சார்ந்து நிறைய அட்வான்ஸ்டாக இருப்பீங்க. ஸோ ஒரு இங்கேருந்து ஒரு 5 years 10 years இப்போ இந்த ரூம் வந்து எப்படியெல்லாம் மாறும் அப்படின்னு எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஸோ டெக் சம்மந்தமான என்டையர்லி இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் ஸ்விட்சஸே கொஞ்ச நாளில் இருக்காது. ஸோ அப்போ போய் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ அப்போயும் இந்த ரூமை எப்படி ஸ்மார்ட்டாக ஆக்குறது. ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஹீட்டரோட டெம்பரேச்சரை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஒன் திங். என்னோட ஆன் ஆஃப் ஃபீச்சர்ஸ் பண்ண முடியும், பட் ஹீட்டரோட டெம்பரேச்சரை இது பண்ணணும்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஹீட்டர் போடணும், இது பண்ணணும். நாங்கள் இன்னும் எதுலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த என்வாயர்மெண்ட்டை பொறுத்து. இப்போ உங்கள் ஏசி இருக்குது, இங்கே சுற்றி இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து ஏசி 24ல் ஓடணுமா 18ல் ஓடணுமான்றதை கண்டுபிடிக்கணும். உங்கள் ஹீட்டர் வெளியே இன்னைக்கு மழை பெய்யுதா வெயில் அடிக்குதான்னு ஏற்ற மாதிரி ஹீட்டிங் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய வரணும். ஸோ இப்போ காலையில் இந்த லைட்ஸ் எல்லாம் எனக்கு எந்த இன்டென்சிட்டியில் ஓடணும், நைட் எந்த இன்டென்சிட்டியில் ஓடணும், நான் எப்படி இதெல்லாம் இப்போவே இது ஓரளவுக்கு பண்ண முடியும். பட் ஆனால் இன்னும் அட்வான்ஸ்டாக பண்ணணும்னா மக்களுக்கு அதுக்கான புரிதலும் வரணும். ஸோ ஸ்மார்ட் ஹோம் இஸ் அன் இண்டஸ்ட்ரி தட்ஸ் கம்ப்ளீட்லி கம்மிங் நியூ இன் டு த மார்க்கெட். ஸோ ரொம்ப வருஷமாக இதில் இருந்தாலும் இப்போ தான் மக்கள் வந்து அதை திரும்பி பார்த்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக மக்களுக்கு ஃபியூ ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி டெக்னாலஜிக்கலி தெர் வில் பி லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். நம்ம வயரிங்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம ஸ்மார்ட்டாக ஆக்க முடியும். ஸோ வி ஆர் ஆல்சோ கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ எனர்ஜி மானிட்டரிங்லேயே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரிசிட்டி பில் வரதுக்கு முன்னாடி நீங்களே எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுலேயே நாங்கள் ஃபியூ R&Ds பண்ணிகிட்டு இருக்கோம், விச் வில் பி ரிலீசிங் சூன். ஸோ இப்போது நம்மளோட இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லி இப்போ தான் வந்து ஸ்மார்ட் ஹோம்ஸ் பற்றி தெரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் அப்ராட்லாம் எடுத்தோம் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அட்வான்ஸ்டாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற புதிய விஷயங்கள் இன்னும் இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு. ஸோ அவுட் சைட் இந்தியா கண்டிப்பாக நிறைய ஸ்மார்ட் டிவைசஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே இருக்கிறது இனிமேல் தான் இங்கே வரப்போகுதுலாம் இல்லை. இப்போல்லாம் எல்லாமே டக்குன்னு த வேர்ல்ட் இஸ் பீன் க்ரோயிங் ஸோ வெரி ஃபாஸ்ட். அதனால ஐ திங்க் நம்ம இந்தியாவுக்குன்னு புதுசாக ஒன்றும் நம்ம தான் இங்கேருந்து உருவாக்கி இங்கே கொடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ we Indians are working into lot of technology. So I see it that way. இங்கேருந்து நிறைய அங்கே போகுதுன்றதுல ஐ கம்ப்ளீட்லி பிலீவ் இன் தட். இன்னும் ஃபியூ இயர்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து அங்கே போகுதுன்றதுல
ஐ எம் வெரி ஷூர். ஸோ இப்போ நம்ம இதில் முக்கியமான விஷயமா பார்க்குறது வந்து நமக்கு இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், நமக்கு ஆனால் ROI நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் ஒரு ஆடியன்ஸாக இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக ROI எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எனக்கு இது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ROI நாங்கள் எதை சொல்கிறோன்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் மேலே இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஆமாம் எனக்கு இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் கம்ப்ளீட்லி எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாகும். ஸோ எவ்வளோ கம்மியாகுன்றது சப்ஜெக்ட் டு ஹவ் யூ ஸ்கெடியூல் இட் அண்ட் மானிட்டர் இட். நாங்கள் எப்போயுமே எங்ககிட்ட ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க, நான் ஸ்மார்ட் ஹோம் போனால் எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ கம்மியாகும் அப்படின்னு எங்களை கேட்குறாங்க. எஸ் கம்மியாகும், பட் எவ்வளோ கம்மியாகுன்றது அவங்கவுங்க யூசேஜ் பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்மார்ட் ஹோமும் போட்டு கரெக்டாக கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர் ஸ்கெடியூல்லாம் பண்ணலைன்னா அப்பயும் அதோட யூசேஜ் இருக்குது. நான் ஒரு பொருளை வாங்குறேன்னா அதை இப்படிலாம் யூஸ் பண்ணணும், அந்த அவேர்னஸையும் நாங்கள் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தந்த பிளேசஸில் தான் எனக்கு அதிகமாக எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகுது, ஸோ இதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ ஒர்க் பண்ண நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லேயும் அப்படி தான் அவங்க எங்கள் கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த நேரத்தில் எனக்கு ஹை எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜஸ் இருக்குது, ஸோ அதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்கள் ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ஹீட்டர் ஓடிட்டே இருக்குது, ஸோ அதனால எனக்கு ஹீட்டரே ஸ்பாயில் ஆகுது. ஸோ ஹீட்டர் இவ்வளோ நேரம் தான் ஓடணும், பட் கான்ஸ்டண்ட்டாக ஓடிட்டே இருக்கணும். ஸோ அப்போ ஹீட்டரை எப்படி நம்ம ஸ்கெடியூல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் காலைல 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்க பெரும்பாலானவங்க குளிச்சிடுறாங்க, அண்ட் 10 மணிக்கு மேலே சென்னையில் ஹீட்டரே தேவை கிடையாது. ஸோ நம்ம சம்டைம்ஸ் போட்டுட்டு நம்ம மறந்துடும். ஸோ டெய்லி இப்படி தான் ஆன் பண்ணோம். ஏசிஸ் எனக்கு நைட் இந்த டைம்லேருந்து இந்த டைம் மட்டும் தான் ஆன் ஆகணும். ஏசி ஆன் ஆகி ஆஃப் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபேன் ஓடணும். ஸோ நம்ம தூங்கும் போது எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம்ல, ஏசி வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம், பட் திருப்பி யார் எந்திரிச்சு அந்த ஃபேனை போடுறது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ROIன்னு நாங்கள் இதை கேல்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம். எலக்ட்ரிசிட்டி மானிட்டரியாக பார்க்கணுன்னா உங்களோட எலக்ட்ரிசிட்டி சேவ். ஸோ இங்கே ஒரு 2 வருஷம் பில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் போடுற காசு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 BHK போகிறீங்க, ஒரு 60,000 இல்லை 70,000 செலவு பண்ணுறீங்க, இன்றைக்கி 1000 ரூபா ஒரு மாதம் நீங்கள் மிச்சம் பண்ணிங்கன்னா கூட 24,000 ரூபா நீங்கள் மிச்சம், 12 + 12 24,000 மினிமம் மிச்சம் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் ROI அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் கூடுறதும் குறையிறதும் உங்களோட யூசேஜஸ் தான் இருக்குது. அண்ட் இப்போ இருக்குது, நம்ம ஒரு ஸ்லாப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மேலே யூஸ் பண்ணுறோன்னா கவர்மெண்ட் நமக்கு ஹையர் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்லாப்குள்ளேருந்தா இந்த ரேட்டு, அடுத்த ஸ்லாப்குள்ளேருந்தா அடுத்த ரேட். ஸோ நான் யூசேஜை அப்பப்போவே நான் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் நான் இந்த ஸ்லாப்குள்ளே தான் வரப்போகிறேன், அதுலேயே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம பிளிங்க் ஸ்மார்ட் ஹோம் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் இந்த ஜேர்னியில் உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ப்ராஜெக்ட் இல்லை ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்த ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்? நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், ட்ரீம் ப்ராஜெக்டாக நான் அடுத்து பண்ண போகிற ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்டில் அச்சீவ். நான் ட்ரீம் ப்ராஜெக்ட் அடுத்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது, ஸோ நமக்கு எது வரப்போகுதுன்னே தெரியாமல் ஒன்று நம்மளை சஸ்பென்ஸ்லேயே வச்சுட்டே இருக்குல்ல. ஸோ அதுதான். ஸோ இன்னும் நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் இன் த வெரி ஏர்லி ஸ்டெப்ஸ் ஆஃப் ஒரு குழந்தை பிறந்து தவக்க ஆரம்பிச்சது மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்கிறதுக்கு இன்னும் டெஃபினெட்லி டேக்ஸ் டைம் அண்ட் வி நீட் டு டெஃபினெட்லி ஒர்க் ஆன் இட். பட் ஆனால் மறக்க முடியாத தருணங்கள் ஸ்டார்ட் அப் அப்படின்றப்போ நிறையா இருக்குது. இப்போது ரீசெண்டாக ஸ்டார்ட் அப் சிங்கம் தான். ஸோ ஸ்டார்ட் அப் சிங்கம் டெலிகாஸ்ட் ஆகுது, எல்லாருமே ஃபோன் பண்ணி இது நல்லா இருக்குது, ஸோ எங்கள் வீட்லேயும் யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணால் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பரவாயில்ல, நம்மளால ஒரு 4 பேர் முன்னாடி இருக்கோம். நாங்கள் வேலையை விட்டுட்டு இங்கே வந்தப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏதாவது பிரச்சனையா, வேலையெல்லாம் விட்டுட்டு சபலத்தெல்லாம் விட்டுட்டு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு வரீங்க, கிட்ஸ் இருக்காங்க, ஸோ ஃபேமிலி பில்ஸ் பே பண்ணோம், எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு எங்கள் ஃபேமிலி எல்லாருமே பயந்தாங்க. இன்றைக்கி எங்களை பார்த்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இல்லை முதல் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், அடுத்து சரியாயிடுவாங்க, கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க, இன்குபேஷன்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் இங்கே மாதிரி இது இருக்காங்க, நம்மளை எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணால் முன்னேறிடலாம் அப்படின்றதுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ அது இன்னைக்கு நடந்த அந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் எபிசோட் இஸ் ட்ரூலி ஒன் ஆஃப் த லைஃப் டைம் மூமெண்ட் மாதிரி. ஸோ ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்லேயும் எங்கள் பையன் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறான், ஸோ ஒருவேளை கன்சிடர் பண்ணலான்னு நினைக்கிறோம், ஸோ வேலைக்கு புஷ் பண்ணாமல் சரி ஓகே இது பண்ணுப்பா ட்ரை பண்ணுன்னு லிபர்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறோன்னு சொல்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரீட்டைல் கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறது ஈஸியாக இருக்கா, இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி பில்டர்ஸ் அசோசியேஷன்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்க, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ஸோ நாங்கள் டிப்பிக்கலி ஒரு B2B பிஸ்னஸ் மாடல் தான் ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு கன்சியூமரை கன்வின்ஸ் பண்ணுறது தான் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்பாக கன்சியூமரை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அண்ட் எவ்ரி இடத்துல நான் இருக்க முடியாது. இன்றைக்கி எங்களுக்கு நாகர்கோயிலேருந்து ஒரு கால் வருது, திருச்சியிலேருந்து ஒரு கால் வருது, சேலம்லேருந்து ஒரு கால் வருது, எல்லா இடத்துலையும் ஆஸ் அ மேனுஃபேக்சரர் நாங்கள் இருக்க முடியல. ஸோ எங்களோட நோக்கம் என்னென்னா மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ் அவங்களுக்கு சப்ளை பண்ணிடணும், அவங்க அடுத்த சேனலுக்கு கொண்டு போவாங்க. ஸோ தட் இட் இஸ் ஆல்சோ லைக் அ சர்க்குலர் எக்கானமி, எல்லாரும் வளருவாங்க. ஸோ எங்களால் ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டரும் வளர்றாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டோட இந்த ஒரு ப்ராடக்ட்டே செல் பண்ண முடியும், அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. அண்ட் அந்தந்த பிளேசஸில் ஹப்ஸும் இருக்குது. ஸோ
மக்களுக்கு என்னென்னா சர்வீஸ். ஸோ இப்போ நான் நாகர்கோவிலேருந்து நான் உங்கள் ஸ்விட்சஸ்லாம் போடுறேன், எனக்கு சர்வீஸ் யார் ப்ரொவைட் பண்ணுவா? ஸோ அங்கே ஒரு ஹப் இருக்குது. ஸோ அங்கேருந்து டிரெக்டாக சப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஆன்சைட் ஆள் தேவைப்படுதுன்னா இமீடியட்டாக 6 to 8 ஹவர்ஸ்க்குள்ளே போய் அவங்கள மக்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஆள் அந்தந்த இடத்துல இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி வேறு B2B பிஸ்னஸ் மாடல் தான். ரீட்டைல் செக்மெண்ட் இப்போ தொடலை, பிகாஸ் as a ஸ்டார்ட் அப் எல்லா இடத்துலையும் கால் வைக்க முடியாது. ஸோ B2Bயில் நல்லா போகும்போது ரீட்டைல் தானாக நம்மளோட டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ அந்த மாடல் தான் ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ இப்போது நம்மளோட பிஸ்னஸோட மாடல் பார்க்கும்போது இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம அவங்களோட தொடர்ந்து டச்சில் இருப்போமா, இல்லை ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டா அவங்களுக்கு அதோட ஓகேவா? டிப்பிக்கலி ஒரு தடவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதோட அவ்வளோதான். ஆனால் நம்ம மக்களுக்கு எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படுது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எங்கடா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டெஃபினெட்லி நாங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான சப்போர்ட், பிகாஸ் இது ஒரு நியூ டெக்னாலஜி, அவங்களுக்கு எப்போ வேணாலும் ஒரு டவுட்ஸோ ஒரு சில குவெரிஸோ அரைஸ் ஆகலாம். அண்ட் ஒருத்தர் நேரில் போய் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற அந்த சர்வீஸ் தான் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா எனி பிராண்ட் கேன் மேனுஃபேக்சர், திடீர்னு மேனுஃபேக்சர் பண்ணிடலாம், பட் சர்வீஸில் லேக் ஆன பிராண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பிளிங்காக இருந்துடக்கூடாது. ஸோ கன்சியூமர்ஸ்க்கு எப்போ சப்போர்ட் தேவைனாலும் த ஸ்மாலஸ்ட் சப்போர்ட், ஒரு பேட்டரி மாற்றணும், இப்போ எங்கள் டோர் லாக்ஸ் ஏதாவது பேட்டரி போயிடுச்சு அதனால வந்து அவங்க ஒரு பேனிக் ஆகிறாங்க அப்படின்னா அதை கூட ஆக விடாமல் நம்ம இமீடியட்டாக போய் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஸ்டில்ஸ் வி ஆர் இன் அ வெரி க்ரோயிங் ஸ்டேஜ், எனி சப்போர்ட் டு த கன்சியூமர் வில் பி தேர். பட் டிப்பிக்கலி இந்த மேனுஃபேக்சர் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணால் அவங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ அவங்களே பார்த்துக்க முடியும். இல்லைனா ஒரு நியரஸ்ட் எலக்ட்ரிஷியன் வீட்டுக்கு கீழே ஒருத்தர் இருப்பார், 100 ரூபா கொடுத்தா வந்து செக் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். நாங்கள் தான் வரணும்னு இல்லை, அவராலையும் இதை பண்ணி கொடுத்துட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆல் த ப்ராடக்ட்ஸ் ஆர் டிசைன்ட் அண்ட் டெவலப்ட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸில் பீப்புள் வந்து நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, ஏதாவது டவுட்ஸ்னால் நம்மளுக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட டீம் வந்து நீங்கள் எப்படி எக்யூப்டாக வச்சுருக்கீங்க? அண்ட் நீங்கள் சொன்னீங்க மேனுஃபேக்சரிங்க்கு தனியாக டீம் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஸோ நம்ம கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் எல்லாருமே தேங்க்ஃபுல்லி இன்சைட் தமிழ்நாடு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து உலகத்துக்கு கொண்டு போகணுன்றது தான் எங்களோட கனவு. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே அவ்வளோ நாலேஜ் இருக்கிற நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. அவங்களோட NDA சைன் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்ருக்கோம். நமக்காக டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் ரன் அவங்க ப்ரிமிசஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டீம்னா 30 to 40 மெம்பர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ்லேருந்தே இருக்காங்க. லெட் இட் பி த PCBs that we design, the glasses we have. எங்களோட கிளாஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ the factories the glasses come from நமக்காகவே பிரத்யேகமாக மெஷினரிஸில் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ we are very thankful. நாங்கள் இதை சொல்லும் போது அவங்களும் ஆமாம் இந்த ஐடியா நல்லா இருக்கு, நாங்களும் இதை பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு ப்ராடக்ட்டை எங்கள் ஃபேக்ட்ரிலேருந்து பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோன்னு முன் வந்தாங்க. ஸோ வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் டு யுவர் கொஸ்டின்ஸ், எப்படி வந்து ஒருத்தரோட தேவையை பூர்த்தி செய்வோம் அப்படின்றது வந்து டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ணும்போதே அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கணும்னு நாங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவோம். இல்லைனா அந்த டீமை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி கொடுக்கணுன்றதையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அவங்களுக்கு ஒருவேளை டீம் இல்லை, புதுசாக வராங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே, ஸோ எப்படி ஒரு டீம் இருக்கணுன்றதையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷன் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ தட் இப்போ இமீடியட்டாக சேல்ஸும் பண்ணணும், சர்வீஸும் பண்ணணும், இதை பற்றின நாலேஜையும் பீப்புள்கிட்ட கொண்டு போகணும். ஸோ இந்த டீம் இருந்தால் பெட்டராக இருக்கும், அதை நாங்களே ஏற்படுத்தியும் கொடுத்துருவோம். உங்களோட டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. ஸோ டிஜிட்டலில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க? அதுக்கு தனியாக டீம் இருக்காங்களா? எப்படி இப்படியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டுருக்கீங்க? எஸ், ஸோ அதையும் ஸ்ரீராம்னு ஒருத்தர் அந்த டீமை லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ப்ராடக்ட் மட்டும் இல்லை, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸும் யூனிக் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஸோ நாங்கள் சொல்கிறத அப்சர்வ் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் டீம் பார்த்துட்டு இருக்கும்போது they came out and said that they'll be partnering with us. So we are also glad. ஏன்னா இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமை திறந்தா நிறையா வருது. ஸோ அதில் நம்ம எப்படி வித்தியாசமாக இருக்கும்? ஸோ நான் இன்றைக்கி ஒரு 500 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறேன்னா அதில் ஒன்று எனக்கு கேட்சியாக இருக்கணும். ஸோ அது எப்படி பண்ணணும்? அண்ட் எங்களோட மோட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்லிங்கே இல்லை. ஸோ நான் உங்ககிட்ட வரும்போது என் ஸ்விட்சை விற்கணுன்றதே என்னோட மோட்டிவே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐ ஆல்வேஸ் ட்ரை டு மேக் ஷுர் தட் ஸ்விட்சை பற்றி அட்லீஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் இரஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் வாங்குறீங்க வாங்கல, இது ஒரு ஆஸ்பிரேஷனல் ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் வாங்குங்கன்னே நான் சொல்ல, அட்லீஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இட் கேன் மேக் யுவர் லைஃப் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுள் அண்ட் இதில் இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ லேட்டர் ஆன் வென் யூ ரியலி பை அ ஹவுஸ் ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணும்போது அப்போ யூ கேன் கன்சிடர் தீஸ் திங்ஸ் இஃப் இட் ஃபால்ஸ் இன் யுவர் பட்ஜெட். ஸோ அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். இது ஒரு ஃபோர்ஸ் செல்டு ஐட்டமாக நீங்கள் வாங்கியே தான் ஆகணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி எங்ககிட்ட இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ நம்ம வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க B2B மாடலில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது உங்களை வந்து எனக்கு வந்து தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட வீட்டுக்கு நான் ஸ்மார்ட் ஹோம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் உங்களை அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்க? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட ரீஜனை நான் தெரிஞ்சுக்குவேன். சென்னையிலேருந்து கால் பண்ணுறீங்களா, கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறீங்களா, திருச்சியிலேருந்து
கால் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து கால் பண்ணுறீங்கன்னா டிரெக்டாக என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் டீமுக்கு உங்களை கனெக்ட் பண்ணுவேன், இல்லை எங்களோட டீலர் டீமுக்கு. ஸோ நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவோட டீலர்ஸ்க்கு நான் உங்களை கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ தட் உங்களுக்கு இன்ஸ்டலேஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், சர்வீஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ வி சப்ளை இட் டு த டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் தே கிவ் இட் டு த கன்சியூமர் செக்மெண்ட். ஸோ அப்படி தான் எவ்ரி பிளேஸ்க்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லோலி இது இப்போது கிட்டத்தட்ட 3-4 பிளேசஸில் எங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 6 months டவுன் த லைனில் எனி பார்ட் ஆஃப் த சிட்டிலேருந்து நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இமீடியட் சர்வீஸ் போகிறதுக்கான ஹப்ஸ் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ எந்த பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் காம்படிஷன் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது. உங்களோட ஃபீல்டில் இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸ்க்கு நீங்கள் மேட்ச் பண்ண என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க? ஸோ எங்கள் டெக்னாலஜி அதை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அப்படின்னா தான் இந்த லைனில் டாப்பாக இருக்கலாம், ஒரு ஃபர்ஸ்ட் மூவர். ஸோ இந்த ப்ரோட்டோக்காலை நாங்கள் ரொம்ப ஏர்லியராகவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வெரி கம்பேர் டு ஈவன் பிகர் பிராண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்டராகவே அதை அடாப்ட் பண்ணி ஒரு டீம் பில்ட் பண்ணி ஸோ முன்னாடி ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரன்னர் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் ஸ்டாக்ஸ் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், ப்ரோட்டோக்காலை ஹார்ட் டெஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த எந்த ப்ராப்ளமும் டெக்னாலஜியில் இல்லைன்றதை மேக் ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வி ஆர் டாப் லைன் ஆன் டு இட். அண்ட் எங்களோட ஏஸ்தட்டிக் லுக். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு 10 டச் ஸ்விட்ச் இருக்குன்னா அதில் 9 ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்து நாங்கள் ரொம்ப வித்தியாசம் பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 100 பேர்கிட்ட ரெண்டையுமே ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்தா உங்கள் ஸ்விட்சோட லுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த குவாலிட்டி தட் வி புட் இன் டு இன் கிரியேட்டிங் தீஸ் திங்ஸ், சும்மா சரி இருக்கிற மெட்டீரியலை போட்டு அதெல்லாம் பண்ணிடுவோம்ல, இல்லை நாங்கள் க்யூரேட் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து இது கன்சியூமருக்கு யூஸ் ஆகுமா, இது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்குமா, இது அவங்களோட வீட்டை இன்னும் பெட்டராக்குமா அப்படின்றதுல ரொம்ப இது பண்ணோம். ஸோ ஃபியூ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இப்போ இருக்க கெப்பாசிட்டியில் நாங்கள் கொடுத்துட்டோம். அடுத்து அதே ப்ராடக்ட்ஸோட இன்னும் பெட்டரான ஏஸ்தட்டிக் லுக்ஸ், அந்த லக்ஸுரியஸ் ஃபீல். இன்றைக்கி வீடோ ஒரு ஆஃபீஸோன்றது நம்மளோட கனவுமாக இருக்குது. நம்ம மேக்ஸிமம் டைம் வந்து ஒரு க்ளோஸ் ரூம்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறோம், லெட் இட் பி மீட்டிங்ஸ், ஒர்க், வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு பெட்டரான ஒரு லுக்கும் இருக்கணும், கம்ஃபர்ட்டும் இருக்கணும். ஸோ டெக்னாலஜி அண்ட் த ஹார்ட்வேர் இஸ் கம்ப்ளீட்லி கெட்டிங் ரீவேம் அண்ட் காஸ்ட் ரிடக்ஷன். ஸோ அஃபோர்டபிலிட்டி பொறுத்தவரைக்கும் இப்போ நிறைய பேர் இது ஆஸ்பிரேஷனலாக பார்க்கும்போது அவங்க வாங்கக்கூடிய பட்ஜெட்லேயும் இருக்கணும். டவுன் த லைன் நம்ம இன்னும் கூட நம்ம நல்லா அஃபோர்டபுளாக ஆக முடியும் when the scaling capacity increases. ஸோ அதில் கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். காம்படிஷன் இருக்காங்க, பட் ஸ்டில் we feel that our patented technology will help us move forward. Blink Smart Homes நம்மளோட ஜேர்னி வந்து 3 வருஷமாக தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அண்ட் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஃபண்டிங், ஸ்டார்ட் அப் சிங்கம் அந்த மாதிரி. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் Blink Smart Homes வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் லைன் அப் பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ ஃபியூச்சர்னு பார்த்தா எங்களோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஸோ திஸ் அ டீப் டெக் IoT கம்பெனி. எங்கள் ஹார்ட்வேர் என்ன வேணாலும் இருக்கலாம், இன்றைக்கி ஸ்விட்சாக இருக்கலாம், நாளைக்கு இதாக இருக்கலாம். ஸோ டவுன் த லைன் எங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா சென்சார்ஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், கம்ப்ளீட்லி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்கணுன்றது தான். இப்போதைக்கு சவுத் இந்தியன் மார்க்கெட்டை தான் டேப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நார்த்தில் நிறைய இதுக்கான டிமாண்ட்ஸும் இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் நாங்கள் பிளேஸ் ஆகணும். ஸோ ஓவர் த லைன் நம்ம நார்த்துக்கும் போகணும், இந்தியா ஃபுல்லாக ஒரு பேன் இண்டியன் ப்ராடக்டாக இது ஆகணும். ஸோ இந்தியாவில் ஒரு நூக் அண்ட் கார்னர் யாராவது ஒரு ஸ்விட்ச் அப்படின்னா Blink அவங்க மண்டையில் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ ஏன் இது நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, லெட்ஸ் வை நாட் வி யூஸ் இட் அப்படின்ற மென்டாலிட்டி மக்களுக்கு நடுவில் வரணும். இது ஒரு ட்ரஸ்டட் பிராண்ட், ஹோம் பிராண்டாக ஆகணும். ஸோ அது இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் குளோபல் ப்ரெசன்ஸ்லேயும் எங்களுக்கு இந்தியாவிலேருந்து உலகத்துக்கு அனுப்பணும், தமிழ்நாட்டிலேருந்து உலகத்துக்கு அனுப்பணும். ஸோ அதையும் நாங்கள் டவுன் த லைன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ வி ஹேவ் டு இன்க்ரீஸ் த எக்ஸ்போர்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்லோலி. ஸோ நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த எனர்ஜி இருந்துச்சோ அதே எனர்ஜி கிட்டத்தட்ட ஒரு 40 minutes பக்கம் நம்ம பேசிட்டே இருக்கோம். ஸோ ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பேசிட்டே இருக்கீங்க. இந்த எனர்ஜியை வந்து எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அண்ட் வாட் மோட்டிவேட்ஸ் யூ? வாட் மோட்டிவேட்ஸ் மீ, ஐ ஆம் ஆல்வேஸ் ஹங்க்ரி. எனக்கு எப்பயுமே இது ஓகே இது போதும் அப்படின்ற மென்டாலிட்டியே ஏதோ தெரியல வராது. ஸோ ஒரு டேயில் ஃபுல்லாக ஏதாவது ஒரு பண்ணதுக்கு அப்புறம் கூட வேகமாக போய் வீட்டில் I'll be doing something. ஸோ இன்னும் பண்ணலாம். சம்டைம்ஸ் தட்ஸ் ஆல்சோ பை பேக் ஃபயர்ஸ் மீ. நிறைய பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ எனக்கு அடுத்து என்ன. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப வேகமாக ஓடுறீங்கன்னு. பட் ஆனால் என்னால் இப்போ ஓட முடியுது. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு ரன் ஃபாஸ்டர் அண்ட் பட் ஐ எம் ஷுர் பார்த்து காலை எடுத்து வைக்கணும்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு. பட் ஐ வாண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் ஒன். இப்போ விழுந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் எந்திரிச்சு ஓடிடலாம். பிகாஸ் நவ் ஐ ஹேவ் த டைம் அண்ட் ஏஜ் டு ரன் ஃபாஸ்டர். ஸோ அண்ட் மை கிட்ஸ் மோட்டிவேட் மீ. ஏன்னா ஒரு டேயில் காலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் டைட்டாக இருந்தாலும் நைட்டும் செம்ம செட்டப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு குழந்தையோட எனர்ஜி இருக்கும்போது செம்மையாக இருக்குல்ல. ஸோ அவங்க 2 பேரும் when I see both of them, they really motivate me to the maximum. ஸோ நைட்டு கூட டயர்ட் ஆகாமல் அந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ வாண்ட் டு பி லைக் them, I want to be like my kids. ஸோ அப்படின்னா தான் அந்த ஃப்ரெஷ் ஃபீல். அவங்கள எப்போ பார்த்தாலும் I get the power to run still more. They are watching me. So they are watching like அம்மா இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ I want to motivate them also.
ஸோ திஸ் இஸ் ஹவு மை ஜேர்னி இஸ். உங்களோட ஜேர்னி பார்த்துட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள் ரிலேஷன்ஸில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு மெனி அவுட் தேர். உங்களோட இன்ஸ்பிரேஷன் பர்டிகுலர்லி விமன்? ஓகே, மை அம்மாஸ் மை இன்ஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எல்லா பொண்ணுங்களுக்கும் அம்மா இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. ஸோ அம்மா வந்து ஷி டென்ட் ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க். ஷி வெரி சூன் காட் மேரிட் அண்ட் ஷி ஹேட் கிட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்ததுக்கப்புறம் பட் ஷி டுக் கேர் ஆஃப் த ஃபேமிலி ஸோ வெரி வெல். ஸோ அம்மா வந்து நான் தான் அம்மா கிட்ட அடிக்கடி ஜோக்காக சொல்வேன், நீங்களாம் ஒரு கம்பெனி போயிருந்தா என்ன செம்மையாக சம்பாரிச்சிருக்கலாம் அப்படின்னு. பட் somehow she decided to stay at home, bring me and my brother, and அப்பாவுக்கு வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஃப்ரம் த வெரி பிகினிங் she has been inspiring me. அண்ட் அவங்க எப்பவுமே என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே மாட்டிக்காத, ஸோ கோ அவுட்னு. ஐ டென்ட் நோ வாட் மேட் ஹர் டெல் தட், பட் ஃப்ரம் அ வெரி ஸ்மால் ஏஜ் அது கேட்டுகிட்டே தான் நான் வளர்ந்தேன். நீ ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு சின்ன என்வாயர்மெண்ட்டுக்குள்ளேயோ மாட்டிக்காத. நம்மளாம் சொல்லுவோம் நம்ம அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ அவுட் சைட் நாலேஜ் இல்லைன்னு, பட் ரியலி என்னோட அம்மா தான் என்னை வந்து நீ ஒரு பெரிய சர்க்கிளுக்கு போகணும், சின்ன சர்க்கிளில் இருந்துடக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோட்டிவேட் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் பார்த்தோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இன்குபேட்டர்ஸ் சென்னையில் இருக்காங்க. அன்இன்குபேஷனோட விமென் சிஇஓ மேடம் உமா மகேஸ்வரி. ஸோ வென்எவர் ஐ see her, the first time நான் அவங்ககிட்ட போய் பிச் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் செம்மையா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இம்மீடியட்டாக உள்ளே வந்தாங்க. ஸோ நான் தான் இப்போ கூட சொல்லுவேன், மேம் எந்த தைரியத்தில் நீங்கள் எனக்கு பண்ணீங்கன்னு தெரியல, பட் இட் ஹஸ் ஒர்க் மீ. ஒருத்தவங்க டிரெக்டாக நம்மளை நம்பும் போது நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, இவங்க நம்மளை நம்பியிருக்காங்க. ஸோ ஐ ரியலி ஹேவ் டு ரன் அட்லீஸ்ட் ஃபார் த ட்ரஸ்ட் தட் ஷி கெப்ட் ஆன் மீ. இன்னைக்கு வரைக்கும் ஷி இஸ் பீன் அ ராக் சாலிட் சப்போர்ட் டு Blink and our journey. So I would personally like to thank both of these women in my life. ஸோ ஸ்மார்ட் ஹோம்ஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். மேஜிக் 20 தமிழில் வாட் வி டூ இஸ் பீப்புளை வந்து ஸ்மார்ட் ஆக்கிறதுக்காக 20 மினிட்ஸில் வி ஆர் கிவிங் புக் சம்மரிஸ். ஸோ புக்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நீட் ஆஃப் த ஹாராக இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் படித்த புக்ஸ் இல்லை இன்ஸ்பயர் ஆன புக்ஸ் அதை பற்றி? Okay, I think it's a question to a wrong person. Honestly, I don't read books. அது எசென்ஷியலாக இருந்தாலும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் ரீட் மச் ஆஃப் புக்ஸ். பட் சில புக்ஸ் நான் படித்த புக்ஸ்ன்னு பார்த்தா பொன்னியின் செல்வன் ஃப்ரம் மை மதர், அவங்க படிப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட அந்த கதையை மட்டும் ஒட்டு கேட்பேன், இப்போ என்ன படிச்சிங்கன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டென்ட் ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீட் லாட் ஆஃப் புக்ஸ். ஐ டென்ட் டெடிகேட் மோர் டைம். பட் ஐ டெஃபினெட்லி அட்வைஸ் ஆல் த யங்கர் பீப்புள் டு ரீட் புக்ஸ். ப்ளீஸ் என்ன மாதிரி இந்த பேட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு குட் ஹேபிட், ரீட் அ புக். ஐ டெல் மை கிட்ஸ் நோ, நிறைய புக்ஸ் நான் வாங்குவேன். அவங்க என்ன கேட்கும் போது இப்போ அவங்களோட சேர்ந்து I'm starting my book journey. So yeah, I think that's my journey with books. I still have to develop this habit. If I have to develop one habit na, reading books is for sure. ஸோ நீங்கள் வந்து டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ரெகுலேட்டே பண்ண வேணாம். அதுக்காக தான் நாங்கள் வந்து மேஜிக் 20 தமிழில் 20 மினிட்ஸில் புக் சம்மரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் கூட உங்களோட புக் ஜர்னியை ஸ்டார்ட் கண்டிப்பாக I'll definitely consider that. Yes. எவ்வளோ நேரம் நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுடைய ஜேர்னி பற்றி, ஸ்மார்ட் ஹோம்ஸ் பற்றி எங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணியிருந்தீங்க. இன்னும் Blink ஸ்மார்ட் ஹோம்ஸ் வந்து நிறைய பேரை போய் சேரணும், உங்களோட விஷன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குளோபலி நீங்கள் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி மேஜிக் 20 டீம் சார்பாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்யூ. பிகாஸ் நீங்கள் உங்களோட அதர் பாட்காஸ்ட்டும் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் ரொம்ப நிறைய அச்சீவ் பண்ணவங்களே கூப்பிட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபாரமில் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச இந்த 1 hour is very very precious. So I'm very glad in the podcastல பாட்டா இருந்ததுக்கு. Thank you so much for your nice curated questions. So கரெக்டா மக்களுக்கு சேர்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எனக்கு இது மூலமா சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். Thank you so much.